உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? குமார். 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 நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க? இந்த சேரு இந்த கூடலாம் பின்னுவாங்களே ஒயரில். அப்படிங்களா? ஓகே. டெய்லி பஸ்ஸில் தான் போவீங்க. இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பஸ் இல்லாமல் இருக்குது. நேரத்தோடு போயிடுவேன். அப்போ வந்து காசுலாம் கொஞ்சம் கையில் இருக்கும். யாரையும் கேட்க மாட்டேன். என்ன கேட்பேன்னா, நான் ஒரு ஹோட்டல் கடையை காமிச்சு விடுங்க, நான் சாப்பிடணும் அப்படின்னுவேன். இல்லை நான் இப்படிக்கா போயின்னு இருந்தேன். பட் ஆனால் உங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசில் என்னன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சு உதவி செய்கிறதோட ஒரு மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யணுன்றது ஃபஸ்ட்டு மனசில் தோணுச்சு எனக்கு. அப்புறம் என்ன செய்வாங்க, கூட்டின்னு போய் ஹோட்டல் கடையா சரி பானிட்டு போய் விடுவாங்க. அவங்கள கேட்க சொல்லுவேன், என்ன இருக்குது சாப்பிடணும்னு கேட்க சொல்லி. இல்லை நானே கேட்பேன், ஏதாவது என்னங்க இருக்குதுன்னு கேட்பேன். சொல்லுவாங்க. திருப்தியாக வயிற்றுக்கு சாப்பிடு. இப்போ எங்கே போனோம் நீங்கள்? நான் அதான் சோழிங்கல்லூர் போய் நீங்கள் காசு இல்லைன்னு சொன்னோன்னு தான் அந்த டீ கடையிலேருந்து என் நண்பர் வந்து 30 ரூபா கொடுத்து அவரை பஸ் ஏற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. என்கிட்டே சேஞ்ச் இல்லை. இப்போ தான் ஃபோன்பே இந்த பே அந்த பே ஒன்று வந்துச்சு. அதனால வந்து அவர் 30 ரூபா சேஞ்சு கொடுத்து போய் உதவி செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் நானும் வந்து சரி ஹைவே பனி ஜாஸ்தியாக இருக்குது, சரி அப்படி உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏதாவது பஸ் வந்துச்சுன்னா நிப்பாட்டி உங்களை ஏற்றி விட்டு போகிறேன், நான் கவலைப்படாதீங்க. இல்லை கவலைப்படல. இந்த மாதிரி இருந்து சொல்லணும், அதை வந்துக்குதுப்பா வண்டி ஏறிக்குப்பா அப்படி சொல்லணும் கொள்ளணும். நம்ம கூட யாரும் இல்லையே, அதுதான் ஒரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கூட யாரும் இல்லைன்னா கூட கடவுள் உங்கள் கூட இருக்கார். இல்லை ஆக்சுவலி நாங்கள் வந்து நைட்டு சகர் சாப்பிடுவோம். நைட்டு சாப்பிட்டுட்டு சூரியன் உதிக்கும் போது நோன்பு ஸ்டார்ட் ஆகும், சூரியன் மறையும் போது நோன்பு முடிஞ்சிடும். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? இன்னும் சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்தது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எங்கே வீடு எங்கே? தூரம் சார், ஆவடியில் இருக்கிறேன் சார் நான். அப்படிங்களா? சோழிங்கநல்லூர்னு சொன்னீங்க. இப்போது சோழிங்கநல்லூர் சொன்னேனாக்கா அங்கே இறங்கி ஒருத்தரை பார்க்கணும். அப்படிங்களா? சரி சரி. இறங்கி வேலை வீடு பசங்கள்லாம் ஒரே ஒரு பையன் தானே, ஊரில் இருக்கிறாங்க எல்லாம். அப்படிங்களா? இந்த மாதிரி கண்ணு தெரிஞ்ச பசங்க எல்லாம் தெரிஞ்ச பசங்க. ஏதோ பழகின தோசத்துக்கோசம் போனால் ஒரு டீ போட்டு தருவான், திருப்தியாக சாப்பாடு கொடுப்பானுங்க. நல்லது நல்லது நல்லது. இந்த மாதிரி சில நல்ல ஆட்கள்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். இதில் 2 பசங்க மட்டும் சம்பளம் வாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கான்டாக்டு எதுவுமே இல்லை. ஆனால் நான் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன். அது வந்து இந்த உதவி வந்து கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன், தவிர எதையும் எதிர்பார்த்து எதுவுமே பண்ணலண்ணா. அதெல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் மனசார வந்து நான் நல்லா இருக்கணும் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அந்த பிளெஸிங்ஸ் தான் மேட்ரு. சரி, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன சீட்டில் உங்கள் பேர் போட்டு நம்பர் கொடுங்க, எழுதி கொடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு நம்பரில் பேசுகிறேன். கண்டிப்பாக. பேனா இருக்குது. பேனா வச்சுருப்பீங்களா? எப்போதும் வச்சுருப்பேன். இன்னும் கேட்டாக்கா நான் இந்த 2 வருஷமாக தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தேன் நான் ஒரு காலத்தில். ஓ மை காட். இந்த மாதிரி ஸ்கெட்சு, இந்த பேனா, வாட்டர் ஸ்கேலு, மார்க்கரு, ஒயிட்னரு இதெல்லாம் வாங்கி விற்பீங்க? ஆமாம். ஸ்கூலாக போய் இந்த பேங்காக போய் காலேஜிலலாம் போய் விற்றுட்டு வருவேன். ஓ ஓகே ஓகே. இப்போ என்ன மாதிரியான வேலை கொடுத்தா நீங்கள் செய்ய முடியும் உங்களால்? எனக்கு அதான் நான் சொல்கிறேனே, ஒன்று கை தொழில் அப்படின்றது எடுத்துக்கினா இந்த சேரு கூட பின்னுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ கூட சேர்லாம் பின்னுவீங்க? ஆமாம், கூட சேரு பின்னி கொடுப்போம். வயிறு இருந்ததுனாக்கா பின்னி கொடுப்பேன். ஓ சூப்பர் சூப்பர். ஆல்ரெடி எங்கேயாவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி? எங்கேயாவது கூப்பிடுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு மாடல் இருக்குது அதுக்கு தனியாக. இப்போ உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணணுன்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க? என்னையா என்னை கூப்பிட்டு பேசணுன்னாக்கா என்ன தெரிஞ்சவங்க நம்பரு அந்த மாதிரி யாருதாவது ஒருத்தர் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தகவல் சொல்லுங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் பின்னதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பின்னிருக்கீங்க, உங்கள் கை பக்குவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா இருக்கிற வழி என்னன்னாக்கா, ஒன்று உங்கள் வீட்லேயோ இல்லை இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இடத்துலையோ ஒயரு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலோ, இல்லை நான் ஒயர் ஏதாவது வச்சுருந்து எடுத்துன்னு வந்து நீங்கள் மாடல் சொல்லணும். எனக்கு நீங்கள் கண் மாடல், மாடல் அப்படி சொன்னீங்கன்னா சொன்ன மாதிரியே நான் என்ன செய்வேன், நான் இப்போ அப்போக்கே
ஆ பின்னல் போட்டு பாவு இழுத்து அப்படி பின்னினாக்கா நீங்கள் அப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக சார், என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்வேனா. அதே மாதிரி என்ன மாதிரி சில நல்ல உள்ளங்களும் இருப்பாங்க, உதவி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் உங்களை சந்திக்காத ஒரு சூழ்நிலை கூட போயிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம யாரையும் தப்புன்னு சொல்ல முடியாது, நல்லவங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா பிறக்கும் போதே யாருமே வந்து கிரிமினல் ஆகணுமோ கெட்டவன் ஆகணும்னு பிறக்கிறது கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பனால அவங்க வந்து திசை மாறி போயிடுறாங்க. அதனால கடவுள்கிட்ட நீங்களும் வேண்டிங்க, எல்லாருக்காகவும் எனக்காகவும் வேண்டிங்க. அவங்க பசங்களாம் இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க? ஸ்கூல் படிக்கிறாங்க. அதான் என்ன இப்போ எத்தனாவது படிக்கிறாங்க பிள்ளைங்க? 2வது படிக்கிறாங்க. உங்கள் வீடு? என் வீடு இப்போதைக்கு வந்து வீடு இருக்குது, ஆனால் வீடு இல்லாத மாதிரி இருக்கிறேன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? சண்டையா? கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைனால வந்து தனியாக இருக்கிறேன் இப்போதைக்கு. அது கண்டிப்பாக கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடவுளையே நம்பி போயின்னு இருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா என்னடா தேவை, கீழேருந்து கீழே விழும்போது வலி கம்மியாக தான் இருக்கும், மேலேருந்து கீழே விழும்போது தான் வலி ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து என்னடா ஒரு நேரத்தில் நினச்சாக்க அந்த கல்யாணம் எதுக்குடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணாத இருந்தாக்கா இருக்கிற அந்த கொஞ்சம் காலத்தை ஏதோ வயிற்று கட்சத்தை சாப்பிட்டு விட்டு கண்டிப்பாக பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணாத இருந்துருக்கலாமே, ஏன்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு இல்லை. எல்லா குடிமகனுக்கும் ஒரு பொறுப்புன்னு இருக்குது. கடவுள் இங்கே அனுப்பிச்சது வந்து உங்களோட பேர் சொல்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு படைப்பு அப்படி தானே. அதனால தானே கடவுளோட உலகம் படைத்தார், உலகத்தில் மனிதனை படைத்தார், மனிதனுக்கு பிறவி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தானே, எல்லாமே சைக்கிள் தான் இது. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஆனது ஆயிடுச்சு. மேலும் மேலும் வந்து உங்களோட கஷ்டம் எல்லாம் வந்து ஈஸியாக போகணுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி ஆள் இருக்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பொதுமக்கள்கிட்டையும் சொல்கிறேன், எல்லா மனுஷங்கிட்டையும் சொல்கிறேன். மனுஷனை மதிக்கிற எல்லாரையுமே வந்து இது ரிக்வஸ்ட்டாக நான் கண்டிப்பாக இது வந்து சொல்லுவேன். இந்த மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லுங்க. எதனா ஒரு பேப்பருக்கு எடுத்து எனக்கு பேர் போட்டு கண்டிப்பாக தலைவர் எழுதி கொடுத்துருங்க. உங்களை சந்தித்ததில் தான் மிக்க மகிழ்ச்சி தலைவர். அப்படின்ட்டு இல்லை, இப்போ சொல்லுவாங்கள்ல, காயம் போட்ட மனசுக்கு தான் வலியோட வேதனைகள் அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கஷ்டத்தோட உணர்வுகளும் வலியும் தெரியும். மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தையும் மாற்றி விட்டுருது. வந்து பாவத்துக்கு சாப்பிட்றதுக்கு அதான் போதைக்கு அடிமையாக அது இதுன்றாங்கல்ல, அவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாங்க, 4 மடங்காக இருந்தாலும் 10 மடங்காக இருந்தாலும் 5 மடங்காக இருந்தாலும் இருந்தால் வச்சுக்க வேண்டி கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. கண்டிப்பாக வயிற்றுக்கு சாப்பிடணும், வயிறு பசி இல்லாத இருக்கணும், நல்ல வழியில் போகணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுத்து என்னப்பா சாப்பிடு, கண்டிப்பாக மாட்டேன்றாங்க. அதுதான் ஒரு நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை